மணத்தக்காளி கீரை கூட்டு செய்வது எப்படி? 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். ஜீரகம் 1 டீஸ்பூனு, கருவேப்பிலை, வரமிளகாய் 4, பூண்டு 4 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பாசி பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிறேன். மணத்தக்காளி கீரை கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் 4 பல், அதை போட்டுக்கலாம். இப்போ 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கீரையை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக ஒரு கட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ கீரை நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். பாசி பருப்பை கடைஞ்சி வச்சுருக்க விட்டுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை வேக வச்ச தண்ணியை விட்டுக்கலாம். ரெண்டு 3 கொதி வந்ததும் நிறுத்திக்கலாம். மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு மக்களே.